ஹலோ வீவர்ஸ், வெல்கம்ஸ் டு அபிரன் டிசைன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, பாடியிலேருந்து நம்ம ஃப்ராகுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிற வீடியோ தாங்க அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி அந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம பேட்டர்ன் மேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. 0 to 1 வந்து வேஸ்ட் லென்த்தாக நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது யோக் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு லென்த் எடுத்துக்கிறோம். 0 to 1 13 இன்ச்சு. அப்போ 0 to 1 வந்து நான் 13 இன்ச்சாக நான் மார்க் பண்ணுறேன். இது போல் நான் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 to 2 அப்படிங்கிறது பிகினர்ஸ் கண்டிப்பாக இது போல் பேட்டர்ன் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரிஸ் கடைசியெல்லாம் கிடைக்குங்க. நீங்கள் பேட்டர்ன் சின்ன கேட்டு வாங்கி இது போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லையா நீங்கள் பேப்பர் கட் கூட நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் கட் பண்ணுங்கள். 0 to 2 வந்து நம்ம செஸ் இருக்கும் /4 ப்ளஸ் ½ இன்ச்சு. எதுக்காக ½ இன்ச் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட பாடி லூஸ்க்காக நம்ம கொடுக்குறாங்க. இப்போ அதே அளவு நம்ம போடும்போது நமக்கு ட்ரெஸ் ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்ம பாடி லூஸ்க்காக ஒரு ½ இன்ச் ஆட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நமக்கு வந்து என்ன அளவு கிடச்சிருக்கு, இப்போ 37/4 ப்ளஸ் ½ இன்ச்சுங்க, 9.25 கிடச்சிருக்கு. நான் 9.25 அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2 to 3, அந்த 2 பாயிண்ட்டுக்கு நேராக 3ங்கிறத வந்து நம்ம 0 to 1 என்ன எடுத்தோமோ அதே அளவு 2 to 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 to 3 நம்ம 0 to 2 என்ன மார்க் பண்ணோமோ அதே அளவு 1 to 3 போட்டு ஒரு பாக்ஸ் ஷேப் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி நம்ம அடுத்த பேட்டர்ன் போடுறது, அடுத்த ஷோல்டர் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. இப்போ நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டதுக்கப்புறம் 0 to 4 அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து 79 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 0 to 4 வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஷோல்டருங்க. இப்போ நம்ம ஹாஃப் ஷோல்டர் எப்படி எடுக்கிறது, ஹாஃப் ஷோல்டர் நம்ம அக்ராஸ் ஷோல்டர் தான் எடுத்துருக்கோங்க. அக்ராஸ் ஷோல்டர் /2 -2 இன்ச்சுங்க. இப்போ 14/2 -2 இன்ச்சு. இப்போ 5 இன்ச்சு கிடைக்குதுங்க. இதோட நான் ப்ளஸ் ½ இன்ச்சு எதுக்காக சேர்த்துறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீம். எதுக்காக அப்படின்னா நான் தையலுக்காக சேர்த்துறேங்க. இப்போ 5 இன்ச்சு நான் வரைஞ்சிட்டு அதே அளவில் நான் வந்து போட்டுறேன்னா மறுபடியும் ½ இன்ச்சு நான் சீமுக்கு விடும் பொழுது அதே கர்வ் மறுபடியும் நான் கர்வாக வரையணுங்க. அதனால தான் நான் எடுக்கும் பொழுது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 5 இன்ச்சு ப்ளஸ் ½ இன்ச்சாக நான் எடுத்துட்டு இந்த ½ இன்ச்சு நான் இப்போயே மார்க் பண்ணிட்டேன். இப்போ ½ இன்ச்சுக்கு வந்து இப்போ 4 to 5 வந்து அப்படியே நான் மார்க் பண்ணிவிட்டு 4லேருந்து அப்படி நான் எடுத்துக்கிறேன். அதனால் ½ இன்ச் நான் இதிலே விட்டுட்டேங்க. எப்போயுமே வந்து ஷோல்டருக்கு நம்ம ½ இன்ச் விடும் பொழுது இந்த மாதிரி விட்டிங்க அப்படின்னா நமக்கு வரைகிறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ½ இன்ச் விட்டதுக்கப்புறம் இந்த கர்வுக்குலாம் மறுபடியும் ½ இன்ச் வரைகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ½ இன்ச்சில் வரைஞ்சிட்டு அந்த கர்வுக்கு தகுந்த மாதிரி வரையணும். அதுக்கு தான் ஒரே வேலையாக இருக்கட்டும்ன்ட்டு நான் இந்த கர்வ் அப்படியே நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 to 5 அப்படிங்கிறது வந்து ஷோல்டர் ஸ்லாண்டிங்க. நம்ம கண்டிப்பாக எல்லா கிளாத்துக்குமே ஷோல்டர் ஸ்லாண்டிங் கொடுக்கணும். இல்லைன்னா ஷோல்டர் வந்து கலந்துட்டு வரும். அதனால் ஷோல்டருக்காக ஸ்லாண்டிங்காக வந்து 1/4 இன்ச்சு நான் கொடுத்துருக்கேன். ஷோல்டர் ஸ்லாண்டிங்க்கு 1/4 இன்ச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். 4 to 5 வந்து 1/4 இன்ச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்தது ட்ரா பண்ணிவிட்டு 5 to 6 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்ம் ஹோல் டெப்த்து. நான் லாஸ்ட் வீடியோவில் ஆர்ம் ஹோல் டெப்த்து எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேங்க. ஆர்ம் ஹோல் டெப்த்து நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, இப்போ வந்து எனக்கு 5.5 இன்ச் இருக்குது. 5.5 இன்ச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்ம் ஹோல் டெப்த்துக்கு நம்ம 5.5 கிடைக்கணுங்க. நம்ம ஃபைனலாக நம்ம தைக்கும்பொழுது நமக்கு 5.5 இன்ச்சு கிடைக்கணும். அதனால் வந்து நம்ம 5.5 இன்ச்சே மார்க் பண்ணோம்னா நம்ம தைக்கும் போது 6 இன்ச்சாக போயிடும். அதனால் நான் சீமுக்காக மேலே ½ இன்ச்சு நான் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். 5.5 மைனஸ் ½ இன்ச் பண்ணும்போது நமக்கு 5 கிடைக்குங்க. எல்லா பக்கமே சீமுக்கு வெளியே விடுவோங்க. ஆனால் நெக்லேயும் ஷோல்டரில் அந்த ஆர்ம் ஹோல் டெப்த்து பக்கம் மட்டும் நம்ம ஷோல்டருக்கு மேலே வைப்போங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம தைக்கும் போது பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு நான் தையல் 5 இன்ச்சில் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலி கிடைக்கிறது எனக்கு வந்து 5.5 இன்ச்சாக கிடைக்கும். அதனால் நான் 5.5 மார்க் பண்ணாமல் 5 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம 5 to 6 அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது 6 to 7 நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம வந்து செஸ் சர்க்கம் தான் நாங்கள் போட்டிருக்கோங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ராய ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கேன். அதாவது 6 to 7 ஒரு லைன் வந்து நேராக வரைஞ்சி விட்டுக்கிறேங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து நம்மளோட ஆர்ம் ஹோல் வரைகிறோம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வேஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 1 to 8 எப்படி வேஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், வேஸ்ட்டு சர்க்கம் /4 ப்ளஸ் ½ இன்ச்சு ஃபார் ஈஸ் அலவன்ஸஸ் வந்து பாடி யூஸ்க்காக விடுறோம். இப்போ எனக்கு 8.5 கிடச்சிருக்குங்க. இதுதான் 8 அப்படிங்கிறோம். அப்புறம் 8 to 9 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் மார்க் பண்ணுறேன் ஃபார் 3/4 இன்ச்சுங்க. எதுக்காக அப்படின்னா எனக்கு டாட் வேணும். அதனால் நான் 3/4 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். நான் 3/4 இன்ச்சு விட்டுட்டு நான் எடுத்துக்கிறேங்க. அடுத்தது 7 to 9 வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் நான் வரைஞ்சி விட்டுக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0 to
0 to 10, அதாவது நம்ம நெக் ஓப்பனும் நெக்கு டெப்த்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 0லேருந்து நம்ம நெக்கு ஓப்பனை வந்து எவ்வளோ எடுக்கிறது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஹாஃப் ஷோல்டர் கண்டுபிடிச்சிருக்கோங்க இல்லையா, ஹாஃப் ஷோல்டர் டிவைட் பை 2. அப்போ வந்து நமக்கு ஆஃப் ஷோல்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 கிடைக்குதுங்க. 5 நான் டிவைடட் பை 2 கொடுக்கும்போது 2½ கிடைக்குதுங்க. 2½ கிடைக்கும் பொழுது நம்ம அதை வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் வந்து நான் 2½ அப்படியே நான் போடும்பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு சீம் வந்து 2.25 போயிடும். அதனால் நான் 2.25 எடுத்துக்கிறேங்க. ஏன்னா நெக்குக்கு நம்ம 1/4 இன்ச் விடணும் இல்லையா. இப்போ 2.5 இன்ச்சில் நம்ம தைச்சோம் அப்படின்னா 2.25க்கு போயிடும். அதனால் நான் விடும்பொழுது நான் 2.25 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஹாஃப் ஷோல்டர் டிவைட் பை 2 கொடுக்கும்போது எனக்கு 2.5 கிடைக்குதுங்க. ஆனால் நான் வந்து பேட்டர்னில் மார்க் பண்ணும்போது 2.25 மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு தைச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு 2½ இன்ச் கிடைக்கணும். அதனால் நான் 2.25 வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 0 to 2 வந்து நான் 2.25 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 2.5ங்களா, நான் வந்து இந்த இதில் 2.25 மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபைனலி 2.5 கிடைக்கணும். அதனால் நான் 2.25 மார்க் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல நான் தையல் போடுவேன். அப்போ வந்து எனக்கு இங்கே வந்து 1/4 இன்ச் உள்ளே போயிடும். இல்லைனா நமக்கு 2.25 வரும். அதனால் நான் 2.25 வச்சுருக்கேங்க. அடுத்தது நெக் டெப்த்து. இப்போ நெக் டெப்த்தை நம்ம 5½ கேட்டிருந்தாங்க. 5½ கேட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து 5.5க்கு வந்து 5.25 எடுத்துக்கிறேங்க. சீமுங்க. சீமுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், நெக்குக்கும் ஆம்கோலுக்கும் மேலே விடணும்னு சொல்லியிருக்கீங்களா. நெக்குக்கு முன்னாடி விடணுங்க. ஷோல்டருக்கு மட்டுக்கு தான் 1/2 இன்ச்சுக்கு பின்னாடி விடணும். இந்த மாதிரி நம்ம ட்ராப் பண்ணால் தான் கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து 5.25 மார்க் பண்ணியிருக்கேன். ஃபைனலி நம்ம தைக்கும் பொழுது நமக்கு 5.5 வந்துடும். அதனால் 5 இந்த மாதிரி ஆம்கோல் சேஃப் கர்வ் ஸ்கேல் இருக்குங்க இல்லையா, கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போல் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து நம்ம ஆம்கோல் வரைகிறோம் இல்லைங்களா, அங்கே வந்து கர்வுக்கு வந்து 1 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த கர்விங்க்கு வந்து 1 இன்ச் வச்சுட்டு ஆம்கோல் ஷேப் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கர்வ் வரைஞ்சிட்ருங்க ஆம்கோல் சைடு. நம்ம வந்து நம்ம பெரியவங்களுக்கெலாம் நம்ம வந்து முன்னாடி வந்து குடஞ்சி விடுவோங்க. அப்போ வந்து நம்ம ஆம்கோல் வந்து குடைவோம். இங்கே நம்ம குடைய தேவையில்லை. ஏன்னா குட்டி பிள்ளைங்களுக்கெலாம் நம்ம தேவையில்லை. நமக்கு பெரியவங்களுக்கு வேணால் குடஞ்சி விடலாம். நான் அப்படியே எடுத்துருக்கேன். அடுத்து டாட்டுங்க. 1 to 9 வந்து என்ன அளவு இருக்கோ அதில் மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோங்க. மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதை 12ங்கிற பேர் வச்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12ங்கிற பேர் வச்சுட்டு டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1 to 12 வந்து 1 to 9 இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் 12ன்னு எடுத்திருக்கோம். 12 to 13 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு டாட் ஹைட் எடுத்துக்கிறோம். இப்போ 12 to 13க்கு வந்து டாட் ஹைட் எடுத்திருக்கோம். 12 to 13 அப்படிங்கிறதுக்கு டாட் ஹைட் எடுத்திருக்கோம். அது வந்து 3½ எடுத்திருக்கேன். 3½ எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இது போல் நான் வரைஞ்சிட்டு இப்போ வந்து நான் 3/4 இன்ச்சு விட்டு இருக்கேன் இல்லைங்களா டாட் பிடிக்கிறதுக்காக. இப்போ வந்து நான் 3/8 எடுத்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா சென்டரில் வச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு கூடை அந்த பக்கம் 1/4 இன்ச்சுக்கு ஒரு கூடை அந்த பக்கம் வைக்கும் பொழுது நமக்கு 3/8 கிடச்சிருது. இப்போ ஃபைனலி நம்ம 3/4 இன்ச்சு விட்டோங்க இல்லையா, 3/4 இன்ச்சு கால்குலேட் பண்ணுறதுக்காக நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். இது போல் நீங்கள் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுவோங்களா, 1/4 இன்ச்சுக்கு அடுத்த கோடு தான் 3/8ன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் இது போல் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த 2 இதையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் ரெடி. பேக் பேட்டர்னுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேக் பேட்டர்ன் ஒன்றும் இல்லைங்க, நெக்கு தான் டிஃப்ரென்ஸ் வரும். நெக்கு முன்னாடி பின்னாடி வர்றது தான், மீதி எல்லாமே ஒன்று தாங்க. நான் நெக்கு இந்த பொண்ணுக்கு நான் 4.5 இல்லை 3லேருந்து 4.5 வரைக்கும் எடுத்துக்கலாங்க. 3 எடுக்கலாம், 4.5 எடுக்கலாம். நான் வந்து 4.5 எடுத்திருக்கேன். இவங்க 4.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அதனால் நான் 4.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 3 எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. பேபிஸ்க்குலாம் நம்ம லோ நெக் போட மாட்டோம். நான் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து 4.5 கேட்டிருக்காங்க. அதனால் 4.5 எடுத்திருக்கேன். இது போலவே நான் நெக்கை வரைஞ்சி விட்டுறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பேக்கில் நம்ம வரையும் பொழுது சீம் மட்டும் விடணும். ஏன்னா அங்கே ஹூக் கேட்டிருக்காங்க, ஹூக் பட்டி கேட்டிருக்காங்க. ஜிப் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அதாவது செஸ்ட்டு பக்கத்துலேருந்து நீங்கள் 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. நான் அது எப்படி நான் விடுறது அப்படிங்கிற போது கட்டிங்கில் நான் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த பேட்டர்னில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சீம் விட போகிறோம். இப்போ ஷோல்டர் இருக்குங்க இல்லையா, ஷோல்டருக்கு மேலே 1/2 இன்ச்சு சீல் விடுறோம் ஷோல்டருக்காக. 1/2 இன்ச்சு இப்போ நம்ம விட்டோங்க இல்லையா, அந்த 4யும் 5யும் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து 4க்கு மேலே
1/2 இன்ச்சு. நம்ம 5 ஸ்லாண்டிங் விட்டோம் இல்லைங்களா, ஸ்லாண்டிங்க்கு மேலே தான் 1/2 இன்ச்சு விடணும். அதாவது 10ஐயும் 5ஐயும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு விடுறீங்க. நம்ம ஸ்லாண்டிங்காக வர சொல்ல அந்த ஸ்லாண்டிங்காக வர மாதிரி விட்டுக்கிறீங்க, அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சைடில் தையலுக்கு விட்டுறோம் 1 1/2 விடுங்க. ஏன்னா பிகினர்ஸ் எல்லாமே 1 1/2 விடுங்க. நான் இந்த செஸ்ட்டு பக்கமும் வேஸ்ட்டு பக்கமும் 1 1/2 விடுறேன். 1 1/2 விட்டுட்டு ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இப்போ வேஸ்ட்டு ஜாயின் பண்ணுவோம்ல, யோக்கையும் பாட்டமும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு 1/2 இன்ச் நீங்கள் வந்து இது விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த அளவுக்கு நீங்கள் சீம் அலவன்சஸ் விட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து நம்ம யோக் ஜாயினிங்காக ஒரு 1/2 இன்ச் நம்ம கீழே மார்க் பண்ணுறோம். 1/2 இன்ச் விட்டிங்கன்னா போதும். 1/2 இன்ச் விட்டால் போதும். இது போல் நான் விட்டுறேங்க. அடுத்தது நான் இதுக்கு நேராக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் சீம் வரைஞ்சி விட்டுறேன். நீங்கள் கவனமாக விடும் பொழுது மறக்காமல் எல்லா பேட்டர்னுக்கும் நீங்கள் சீம் வரைஞ்சி விட்டுருங்க. பிகினர்ஸ் வந்து இது போல் நீங்கள் பேப்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்து அப்படின்னா நம்ம இதிலே கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி பேப்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம 5லேருந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். 5 to 7 வந்து அந்த கர்விங் இடம் இருக்குங்க இல்லையா, அது வரைக்கும் நான் மெஷர் பண்ணுறேன். இப்போ 5 to 7 அப்படியே மெஷர் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு பாருங்கள். நான் வந்து 5 2லேருந்து தான் மெஷர் பண்ணுறேங்க. மேலே நம்ம சீமுக்கு விட்டோம் இல்லைங்களா, அங்கே பண்ணக்கூடாது. எனக்கு 8.25 கிடைக்கிது. இப்போ நான் 8.25 எடுத்திருக்கேன். அதாவது எனக்கு அந்த வித்து வந்து எனக்கு 8.25 வேணும். இப்போ வந்து ஆம் ரவுண்டு 8.25 எனக்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம எப்படி ஸ்லீவ் வரையணும்னு சொல்லலாங்க. இது ஈஸி மெத்தடில் தான், எல்லாருக்கும் ஸ்லீவ் இந்த மாதிரி வரையும் போது ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மெத்தடில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இப்படி தாங்க நான் எல்லாவோட கிளாத்துக்கும் எல்லாவோட பேட்டர்னுக்கும் இந்த போல் தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து இப்போ ஸ்லீவுக்கு 1/2 இன்ச் 1 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு எதுக்காக அப்படின்னா கீழே வந்து தையலுக்கு மடிச்சடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மேலே ஜாயினிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்காங்க. எனக்கு வந்து கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மேலே கீழேயே நான் விட்டுறேன். ஏன்னா மேலே நம்ம கேர்வ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த கேர்வுக்கு நம்ம 1/2 இன்ச் நம்ம சீம் அலவன்சஸ் வரைஞ்சிட்ருக்கணும். ஏன்னா ஷோல்ட்ரு ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக. நீங்கள் இப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த கேர்வுக்கு நீங்கள் வரையணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம வந்து கேப் ஹைட் கண்டுபிடிக்கணும். கேப் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா செஸ்ட் சர்க்கம் டிவைட் பை 12ங்க. இப்போ நம்ம 37 இருக்கா, டிவைட் பை 12 போடும்போது நமக்கு 3 இன்ச் கிடைக்குது. அப்போ நான் வந்து 3 இன்ச் தான் என்னோடய கேப் ஹைட்டு. அப்போ நம்ம ஸ்லீவ் லென்த் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, லென்த்துக்கு கீழே அந்த லென்த்து 0 to 1 கீழே 3 இன்ச் பண்ணுறோம். அதே 3 இன்ச் இங்கே வரைஞ்சிட்டு 2 பக்கமும் நீங்கள் வந்து கோடு போட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ நேராக ஒரு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஆம் ரவுண்டு வந்து 8.25 எடுத்தோம் இல்லைங்களா, அந்த 8.25 வந்து நமக்கு இங்கே கிடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கேப் ஹைட் மார்க் பண்ண இடத்துல இருந்து 8.25 எடுக்கணும். ஆம் ரவுண்டு பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படின்னா 8.25 எடுத்தோம். 8.25 வந்து நமக்கு கிடைக்கணும். அதனால் நான் 8.25 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கணும். அதனால் நான் இங்கே வந்து 8.25 மார்க் பண்ணுறேன். 8.25 மார்க் பண்ணுறேன். இல்லை எனக்கு 8.25 மார்க் பண்ணுறது சிரமமாக இருக்குது. ஏன்னா நம்ம மேலேருந்து ஸ்லாண்டிங்காக வரும்போது நமக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும். அதனால் -1/2 இன்ச் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு அந்த மாதிரி மார்க் பண்ண டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து கீழே ஸ்லாண்டிங்காக 8.25 வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கோட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் ஹைட் விட்டோங்க இல்லையா, அந்த கோட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்லீவ் சர்க்கம் டிவைட் பை 2 ப்ளஸ் 1/2 இன்ச்சு நமக்கு 10 இருக்குது. 10 டிவைட் பை 2 போடுறோம். ப்ளஸ் 1/2 இன்ச்சு நான் 5 1/2 கிடைக்கிது. 5 1/2 மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போட்டுக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஸ்லீவ் வரும். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா எனக்கு 11 இன்ச்சு நம்ம வேணுங்கிறதுக்காக நான் பெருசாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்லீவ் ஹைட் என்ன அளவு வேணுமோ அதே அளவு எடுத்துக்கோங்க. இப்படி தான் நம்ம நார்மல் ஸ்லீவ் போடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம விட்டோம்ல ஹைட்டும் கேப் ஹைட் இது 2 கோடு சேர்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்லாண்டிங்காக கோடு போட்டு விட்டுருங்க. இப்போ அதுலேருந்து இது வரைக்கும் மிட் பாயிண்ட் எடுங்க. 0 2லேருந்து மிட் பாயிண்ட் எடுக்கிறீங்க. மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு 2த்துக்கு இடையில மிட் பாயிண்ட் எடுக்கிறீங்க, அவ்வளோதாங்க. இது 2 யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்லீவ் வரைய போகிறோம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து நேராக வரணும். நேராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்வாக வரைஞ்சி கொண்டு போங்க. அதாவது நம்ம கேப் ஹைட்டில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி கீழே முட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது போல் 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே வர மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு இது போல் நீங்கள் வரைஞ்சிக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடஞ்சி வெட்டுவோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டில் குடஞ்சி விட்டுருந்தா நம்ம இந்த மெத்தடி கட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் ஃப்ரண்ட்டில் குடையிலங்க. அதனால் இந்த தேவையில்லை. நான் சும்மா ஸ்லீவ் நம்ம நார்மலாக இப்படி தான் வரைவோம் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து பேட்டர்னை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த அளவு தான் எடுத்து கட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து ஃப்ரண்ட்டு விடலை, பேட்டர்ன் பெரிய அளவு பின்னாடி இருக்கிறாங்க இல்லையா, அந்த அளவு மட்டும்தான் நான் ஸ்லீவுக்கு கால்குலேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நான் ஸ்லீவுக்கு வந்து சைடில் 1.5 இன்ச்சு, ஏன்னா நம்ம மெயின் பேட்டர்னில் சைடு சீமுக்காக 1.5 விட்டுருக்கேன். அதே அளவு 1.5 இதில் விட்டுறேன். அவ்வளோதாங்க. இது போல் நீங்கள் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்லீவ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிளாத் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. கிளாத் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வேஸ்ட்டோட சர்க்கம் இருக்குங்க இல்லையா, 32 இருக்குது. 32 × 2 போட்டுக்கோங்க, ப்ளஸ் 32 போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 32ங்கும் போது 64 கிடைக்கும். 64ஓட ஒரு 32க்கு ப்ளஸ் பண்ணும்போது 96 கிடைக்கும். இப்போ 96 டிவைட் பை 40. 40 எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு மீட்டரோட வேல்யூ வந்து 40 இன்ச்சுங்க. இப்போ அந்த டிவைட் பை 40 போடும் பொழுது ஒரு மீட்டரோட இது வந்து 40 இன்ச்சு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம 96 டிவைட் பை 40 போடும் பொழுது நமக்கு 2.5 கிடைக்கும். இது போல் நீங்கள் கால்குலேட் பண்ணி போடுங்க. இப்போ நம்ம எவ்வளோ மெட்டீரியல் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ப்ளீட் வைக்கிறதுக்காக நமக்கு 2.5 மீட்ரு வந்து தேவைப்படுது. நம்ம இதே போல் நம்ம எடுத்துக்கிறோம். இதை வச்சு தான் நம்ம ஃபேப்ரிக் கால்குலேட் பண்ணுவோம். இது போல் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ப்ளீட்டுக்கு மட்டும் சொல்கிறேங்க. ப்ளீட்டுக்கு மட்டும் 2.5, மேல் பாட்டமுக்கு ஒரு 1 மீட்டர் வேணும். அதனால் வந்து நீங்கள் 3 மீட்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து எப்படி வந்து கீழே பாட்டமுக்கு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம யோக் கட் பண்ணிட்டோம். பாட்டமுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, வேஸ்ட் நம்ம 1 சைடு போட்டோம் இல்லைங்களா, அந்த வேஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறோம். 8.5 கிடைக்குது. அது இன்ட்டு 3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8.5 × 3 போடுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 25 இன்ச் கிடைக்கும். அப்போ ஒரு சைடுக்கு நம்ம 25 இன்ச்சு, இன்னொரு சைடுக்கு நம்ம வந்து 25 இன்ச். அப்போ மொத்தம் 50 இன்ச்சு நமக்கு தேவை. அதாவது முன்னாடி பாட்டமுக்கு முன்னாடி சைடுக்கு மட்டும் நமக்கு 50 இன்ச்சு, பேக் சைடுக்கு 50 இன்ச்சு நமக்கு தேவை. இது போல் நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து யோக் பாட்டமை கழிச்சிட்டு பாட்டம் லென்த்து கழிச்சிக்கிறோம். இப்போ 47லேருந்து -13 இன்ச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து -13 இன்ச் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 34 கிடைக்குது. இதுதான் வந்து நம்மளோட பாட்டம் ஹைட்டுன்னு சொல்லுவோம். அவ்வளோதாங்க. பாட்டம் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுங்கிறத நான் ஃபேப்ரிக்கில் கட்டிங் காட்டுறேங்க. இது போல் நீங்கள் கட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோஸ் பார்த்துருக்கீங்க எல்லாமே என்னோடய வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பாய்.